வலைக்கும் மக்களே. இன்னைக்கு நாகூரில் ஃபேமஸான பிராசபம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கை ஃபுல்லாக கோகோனட் எடுத்துக்கிட்டேன், ஒரு ஹாஃப் ஆனியன், ஒரு சில்லி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும்ல அந்த பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுங்க. அப்புறம் 1/2 கிலோ ஆப்ப மாவில் ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் அதை வச்சுங்க. அந்த மாவை மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழியாக உள்ள ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லா சூடான ஆயிலில் 1 கப் அந்த மாவை ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. இந்த ஓரெல்லாம் அந்த மாதிரி மொருவி இருக்கணும். இதை நம்ம திருப்பி போடுறதா கொஞ்சம் கஷ்டம், பார்த்து திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டுட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். அந்த எட்ஜஸ்லாம் நீங்கள் வெறுமனையாக கூட சாப்பிட்லாம், இல்லை சுகர் வச்சு சாப்பிட்லாம், கோழி சால்னா அதை வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் நாகூரில் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மஸ்ஸலாமா.